Hey guys, welcome back to my channel. நான் உங்கள் மதுமிதா. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை சுண்டல். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது பச்சரிசியை நான் 2 மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு. அடுத்து வந்து கொண்டக்கடலை வந்து ஓவர் நைட் நல்லா வந்து ஊறணும். ஸோ ஓவர் நைட் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது ஊறின கொண்டக்கடலையை நான் குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்க போகிறேன். உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 விசில் வச்சா போதும், நல்லா வெந்துடும். இப்போது நான் பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் அரிசி மாவு இருக்குல்ல, அரிசி மாவு இடியாப்ப மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. ஸோ நல்லா பிசையணும். இப்போ இட்லி தட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வேக வைக்கும்போது அதில் ஒட்டாமல் வரும். அதனால தான் நம்ம எண்ணெய் தடவிக்கிறோம். ஸோ நல்லா சுற்றி எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவில் சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டிக்கலாம். ஸோ மாவு நல்லா இந்த பதத்தில் தான் பிசைஞ்சுக்கணும். இப்போ இதை ஒரு ஸ்மால் பால்ஸாக வந்து உருட்டிக்கலாம். உருட்டி இந்த தட்டு ஃபுல்லாக போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் போதும் வேக வைக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப கனகனமாக உருட்டாதீங்க, சும்மா லைட்டாக மெலிசாக வந்து உருட்டணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக. இப்போ நமக்கு கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை இறக்கிடலாம். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம உருட்டி வச்ச பால்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் வந்து வெந்துச்சுனாலே போதும். இப்போ நீங்கள் வந்து பச்சரிசியில் வந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இடியாப்ப மாவுலையும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இட்லி அரிசியிலையும் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ நீங்கள் எந்த மாவில் வேணாலும் செய்யலாம். இப்போ நமக்கு சூப்பராக வந்து வெந்துருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது வேக வச்ச கொண்டக்கடலை அப்புறம் வேக வச்சு எடுத்து பால்ஸையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்து இது வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் கையால் வந்து உடச்சி விட்டாலே போதும், உங்களுக்கு அழகாக உதிர்ந்துடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக வந்து தேங்காயும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம துருவி வச்ச தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்போதும் செஞ்சு சாப்பிடாமல் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ எப்போதும் செஞ்சு சாப்பிட்றது நமக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.